ஹாய் ஆல், நம்ம இப்போ நண்டு கிரேவி பண்ண போகிறோம். அதுக்கு கடாய் சூடானோடனே எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் சூடானதும் சோம்பு போட்டுக்கிறோம். சோம்பு பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கிறோம். வெங்காயத்தை நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். அடுத்து பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டுக்கணும். அதுவும் வதங்கினோடனே நம்ம ஆல்ரெடி தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கிறோம். அது எதுக்குன்னா அப்போ தான் நம்மளோட கிரேவி கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் நமக்கு தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த திக்னஸ் கொடுக்கறதுக்காக நம்ம தக்காளி அரைச்சி சேர்த்துக்கிறோம். நம்ம சும்மா சேர்த்துக்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் கிண்டிக்கிடுவோம். மோஸ்ட்லி நண்டுக்கு பூண்டு மிளகு சேர்த்தா அதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அடுத்து கழுவி வச்ச நண்டை சேர்த்துக்கிறோம். நண்டை நல்லா அந்த எண்ணெயில் பிரட்டி எடுத்துக்கலாம். அடுத்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். அடுத்து காஷ்மீரி மிளகாய் தூள், சோம்புத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மல்லித்தூள். காஷ்மீரி மிளகாய்த்தூள் கொஞ்சம் கலருக்காக சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா கிண்டிக்கலாம். அடுத்து நம்ம நண்டு வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். பாருங்க, இப்பவே பார்க்க நல்லா சூப்பரா இருக்கு. அடுத்து டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கிறோம். இப்பவே கொதி வந்துருச்சு.